நீங்க தடுப்பூசி எல்லாம் போட்டீங்களா முத்துக்குமாரு? எங்க வீட்டில் உள்ள சொந்தக்காரர், எனது நண்பர், எனது அத்தை மகள் என்று மொத்தம் இறந்தது மட்டும் 40 பேர். ஓ அப்படியா? ஸ்மார்ட் ஆதித்யா. ஆதித்யா உங்க ஊர் ஆதித்யா? 40 பேரா? யார் யாரோ சொன்னார்கள் இதுதான் தெய்வம், இப்படிதான் நடக்க வேண்டும், இதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் செய்யும் வேலைகளை சரியாக செய்தாலே போதும், தாய் தகப்பன்தான் முன்னே வந்து நிற்பார்கள். ஆமா ஸ்மார்ட் பாய், இதோ நமக்கு நாமளே ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு, இனி கொரோனாலையும் அதே ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு போக வேற என்ன செய்யுது ஸ்மார்ட் பாய்? நம்ம இந்த ஏதாச்சும் ஒன்று சொன்னால் ஏற்றுக்கே போகிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்மளை நம்ம தான் மாற்றிக்கிட்டு போகணும். பின்ன ஊரோட ஒத்து போய் வாழ்ந்தாதான் வாழ்க்கை. நம்ம நம்ம தனிப்பட்ட கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோவேன், எவனும் நம்ம கூட சேர்ந்து இருக்க மாட்டான். ஆமாம் ஆமாம் தோழி, நான் ஊசியும் போடலை, எதுவும் போடலை. அப்படியா முத்துக்குமாரு? நான் 3 ஊசி போட்டேன் முத்துக்குமாரு. அதுவும் பயன்னு சொல்லி, ஏன்னா நான் அப்போ வந்து வெளியே வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். நாகர்கோவிலுக்கு டெய்லராட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நம்ம கிட்ட இருந்து நம்ம பசங்களுக்கு வந்துடப்படாதுங்கிறதுக்காக நான் வழியே போய் ஊசி போட்டுக்கிட்டேன். இந்த கொரோனாவால் எதிரிக்கும் கூட வரக்கூடாது, ஜாக்கிரதை, நோயே இல்லைன்னு சொல்றவங்க. ஆதித்யா நீங்க எந்த ஊரு சொல்லுங்க அத. கண்முன்னே என் நண்பனை இழந்தேன். நிறைய பேர் இப்ப இல்லை, காரணம் கொரோனா தான். அப்பமெல்லாம் இறந்தவங்களை பார்த்து அழக்கூட முடியாத சூழ்நிலை இருந்து பாத்தீங்களா ஆதித்யன்? ஒரு வீட்டில் கொரோனா இருந்துச்சுன்னா அந்த ஊரே சேர்ந்து அந்த அந்த வீட்டுக்கு வேலி வச்சிருவாங்க, போக முடியாம அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தவா. ஐயாசு வாங்க, வணக்கம் ஐயாசு. நீ எந்த ஊர்ல இருந்து லைவ் போடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயாசு. நான் வந்து நாகர்கோவில் 21வது லைக்கு போட்டீங்களா? நன்றி நன்றி ஐயாசு. எத்தனை தடவை சொல்லுது உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகம்? ஆமா ஆதித்யன், மறந்து போச்சு, சொல்லுங்க ஒரு வாட்டி. திருச்சி எங்க ஊர்? ஓ திருச்சியா, ஓகே ஓகே. அப்பமெல்லாம் வெளியில போனோம்னாலே எல்லாரும் ஒரு டவலை தூக்கி போர்த்திக்கிடுவோம், கெட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறவுக்கு யார் வீட்டுக்கு யாரும் கொஞ்ச நாள்லாம் போறது கிடையாது. ஒத்து போங்கள், இரண்டு இரண்டு வேண்டும் என்பார்கள். நான் ஒற்றை காலில் இருப்பேனா? வலி என்று வந்துவிட்டால் பொறுமையாக கையாளுங்கள். வலிமை முக்கியமில்லை, வாழ்க்கை தான் முக்கியம். ஆமா ஸ்மார்ட் பாய், நம்ம வந்து ஒத்துக்கி இருக்க முடியாதுல்ல, நம்ம எல்லாரோடையும் ஒத்து போய் வாழணும்னா ஒரு சில கருத்துக்கள் நம்ம ஏற்றுக்கிடணும், ஒரு சில கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் நம்ம அப்படியே ஒதுங்கி போய்கிட வேண்டியதுதான், வேற என்ன முடியும்? நாகர்கோவில் எந்த ஒரு பக்கம் இருக்குது சொல்லுங்க. நாகர்கோவிலா? அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஐயாசு. கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா ஐயாஸ்? உங்களுக்கு எந்த ஊர்? அப்போ நாகர்கோவில் தெரியல. அப்போ